திடீர்னு ட்விட்டர் கணக்க டெலீட் பண்ண விக்னேஷ் சிவன். இந்த செயலுக்கு காரணம் என்ன தெரியுமா? இயக்குனர் விக்னேஷ் சிவன் அடுத்ததா பிரதீப் ரங்கநாதன், கீர்த்தி ஷெட்டி லீட் கேரக்டர்ல நடிச்சிட்டு வரக்கூடிய லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்த இயக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தோட ரிலீஸ் அடுத்த வருஷம் கோடை கொண்டாட்டமா திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில, படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியாகி மாஸ் காட்டியிருக்கு. படத்துல எதிர்காலத்த காட்டக்கூடிய வகையில கதைக்களம் அமைஞ்சிருக்கிறதா விக்னேஷ் சிவன் பேட்டி ஒண்ணுல சொல்லியிருந்தாரு. இதுக்கு முன்னாடி இந்த படத்துல சிவகார்த்திகேயன் நடிக்க இருந்ததாவும், படத்தோட பட்ஜெட் காரணமா இந்த படத்துல இருந்து தயாரிப்பாளர் விலகிட்டதால, புதிய கூட்டணியில தானே இந்த படத்த தயாரிக்கிறதாவும் அவர் சொல்லியிருந்தாரு. நடிகர் பிரதீப் ரங்கநாதன், கீர்த்தி ஷெட்டி, எஸ்.ஜே. சூர்யா இவங்களோட லீட் கேரக்டர்ல நடிச்சிருக்கக்கூடிய லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்தோட ஷூட்டிங் ஏறக்குறைய நிறைவு கட்டத்தை எட்டியிருக்கு. இந்த படத்தை இயக்கி தானே தன்னுடைய ரவுடி பிக்சர்ஸ் நிறுவனத்தின் மூலமா தயாரிச்சிருக்காரு விக்னேஷ் சிவன். எதிர்காலத்துல நடக்கக்கூடிய வகையிலான கதைக்களத்துல இந்த படத்தை கையில் எடுத்திருக்காரு விக்னேஷ் சிவன். இந்த படத்தோட அடுத்தடுத்த ஷூட்டிங் சிங்கப்பூர் அப்புறம் துபாய் மாதிரியான நாடுகள்ல நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய நிலையில, அடுத்த வருஷம் கோடை கொண்டாட்டமா படம் ரிலீஸ் ஆக இருக்கிறதா விக்னேஷ் சிவனே அறிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில அவரு தன்னோட ட்விட்டர் பக்கத்த இப்போ டெலீட் பண்ணியிருக்காரு. அடுத்தடுத்த இன்ஸ்டாகிராம் அப்புறம் ட்விட்டர் பக்கங்கள்ல ஆக்டிவா செயல்பட்டு வந்த விக்னேஷ் சிவன் இப்போ ட்விட்டர் பக்கத்த டெலீட் பண்ணியிருக்காரு. இவரோட இந்த செயல் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விக்னேஷ் சிவன், நயன்தாராவோட கல்யாண காட்சிகளை கொண்ட ஆவணப்படம் ரிலீஸ் ஆச்சு. இதுல அவங்களோட காதல்ல இருந்து கல்யாணம் வரையிலான பல விஷயங்களை இந்த ஜோடி பகிர்ந்திருந்தது. இவங்களோட காதலுக்கு முக்கியமான காரணமா அமைஞ்சிருந்தது தனுஷ் தயாரிப்புல வெளியான நானும் ரவுடிதான் படத்தோட சில காட்சிகளை இந்த ஆவணப்படத்துல இவங்க இடம்பெற செஞ்சிருந்தாங்க. இந்த விவகாரத்துல நஷ்ட ஈடு கேட்டு நடிகர் தனுஷ் வழக்கு பதிவு செஞ்சிருந்தாரு. இத பத்தி முன்னாடியே கேள்வி எழுப்பி தன்னோட சமூக வலைதள பக்கத்துல பதிவிட்டிருந்த விக்னேஷ் சிவன் ஒரு கட்டத்துல அதை டெலீட் பண்ணியிருந்தாரு. இந்த நிலையில இந்த விவகாரம் காரணமா தான் விக்னேஷ் சிவன் தன்னோட ட்விட்டர் பக்கத்தை இப்போ டெலீட் பண்ணாரா அப்படின்னு ரசிகர்கள் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. அடுத்தடுத்து அவரோட ட்விட்டர் பக்கத்துல பல்வேறு கேள்விகளை அவர் எதிர்கொண்டு வர்றதால இந்த முடிவை அவர் எடுத்திருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லப்படுது.